தமிழ்நாடு சவர தொழிலாளர்கள் சங்கம் மேற்கு மண்டல சவர தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாடு வருகின்ற 23/12/2025 செவ்வாய்க்கிழமை கோயம்புத்தூரில் கொடிசியா வளாகத்தில் நடைபெற இருக்குதுங்க. இந்த மாநாடு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நம்ம தமிழ்நாடு சவர தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை முதல்வர்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிற எண்ணத்தில் இந்த மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோங்க. இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா 10 விதமான கோரிக்கைகள் முன் வச்சிருக்கிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இன்றைய மக்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களால் பாதிக்கப்பட்டு வெளியில் வச்சிருக்கக்கூடிய போர்டுனால தங்களுடைய வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்குது. அதை முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கைங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க பல்வேறு சாதியினர் இன்றைக்கி உள்ளே கடை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த மருத்துவருக்குன்னு தனியாக சங்கத்தில் நல வாரியம், தனியாக மருத்துவருக்குன்னு ஒரு நல வாரியம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை. அதே போல் படிப்பு, கல்வி, வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு கேட்டு ஒரு கோரிக்கை. அதே போல் கிராமப்புறங்களில் இன்றைக்கி இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சட்ட பாதுகாப்புங்கிறது மிக மிக குறைவாக இருக்குது. அந்த சட்ட பாதுகாப்பு கண்டிப்பாக இந்த சமுதாய மக்களுக்கு வேண்டும் என்று ஒரு கோரிக்கை. அதே போல் கோயில்களில் மொட்டையடிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களை அரசு பணியாளர்களாக மாற்றுங்க, அவர்களுக்கு ஊதியத்தை கொஞ்சம் உயர்த்தி கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கை. அது மட்டும் இல்லாது இன்னும் சில கோரிக்கைகளை வலியுறுத்தி கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கின்ற இந்த மேற்கு மண்டல சவர தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாட்டிற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, அனைத்து கடைகளுக்கும் நேரடியாக சங்கத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகளும் சங்க நிர்வாகிகளும் உங்களை சந்திக்க நேரில் வருவார்கள். அப்படி வரும் பொழுது இந்த மாநாடு நடத்துவதற்கு பல லட்சங்கள் செலவாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அந்த பொருளாதாரத்தை ஈடு செய்வதற்காக ஒவ்வொரு கடைகளுக்கும் குறிப்பிட்ட தொகையை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தொகையினை அனைவரும் கொடுத்து உதவுவதன் மூலமாக இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி நமக்கான வாழ்வுரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்பதற்காக இந்த மாநாடுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். அதோடு ஒவ்வொரு கடைகளிலும் ஒவ்வொரு ஸ்லிப் கொடுக்கப்படும். அந்த ஸ்லிப்பின் மூலமாக உங்களால் இயன்றதை நீங்கள் இந்த மாநாட்டிற்கு நிதியாக பெற்றுத்தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தங்களுடைய சொந்த வேலைகளை விட்டுவிட்டு சங்கத்தினுடைய முன்னோடிகள் தொடர்ந்து இந்த மாநாடை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று பல்வேறு கூட்டங்களும் பல்வேறு ஏற்பாடுகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக இதை சிறப்பாக நாம் நடத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று திருப்பூர் மாநகர துணை செயலாளர் என்ற முறையில் என்ஆர்ஐ வஞ்சிமுத்து உங்களிடம் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.